இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல வெளிவந்திருக்கிற எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் வந்து நீண்ட நாட்களா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிலீஸ் தள்ளி போய்க்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு வழியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தியேட்டருக்கு வந்துருச்சு இந்த படம். இது வந்து விக்னேஷ் சிவனுக்கு ரொம்ப லாங் பிரேக்குக்கு அப்புறம் வந்த ஒரு படம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா பார்த்துடலாம். இந்த படத்த பொறுத்தளவுக்கு 2040ல கதைக்களம் வந்து இருக்கிற மாரி இந்த படத்தோட கதை வந்து போகுது. ஆனா, பிரதீப் நங்கராஜன் வந்து ஒரு வாய்ஸ், அதாவது ஒரு ஆப்புக்கு வந்து ஒரு வாய்ஸ் குடுக்குறாரு. அந்த ஆப்ப யார் ரெடி பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யா ஒரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஆப்ப வந்து ரெடி பண்றாரு. அந்த ஆப் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லவ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அது பண்ணுது. அதுல நம்ம ஹீரோயின் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆப்ல வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயி, அந்த ஆப் யார சொல்லுதோ அவங்கள தான் லவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அது வந்து பிரதீப் ரங்கநாதனும் இவங்களும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லவ் பண்றாங்க. இவங்களோட லவ் கை கூடுச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு படம். 2040ல இந்த கதைக்களம் வந்து நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்த பொறுத்தளவுக்கு இதாங்க கதை. ஒரு ஆப் வந்து என்னென்னலாம் நம்ம சொல்லுது. அத பேச்ச நம்ம எப்படி எல்லாம் கேட்கிறோம். 2040ல டெக்னாலஜியே வந்து என்னென்ன லெவல் எல்லாம் மாற்றங்கள் வருது அப்படிங்கிற ஒரு கற்பனை கலந்த ஒரு கதை தான் இது. இதுல நெறைய லீடிங் கேரக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிச்சிருக்காங்க. அதுல பர்ட்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் அண்ட் கீர்த்தி ஷெட்டி இவங்க 2 பேருமே வந்து குடுத்திருக்கிற கேரக்டர ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்.ஜே. சூர்யா வழக்கம் போல அவரு தன்னோட கேரக்டர் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, அவரோட டான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்குன்னே சொல்லலாம். வழக்கம் போல ஒரு கலக்கியிருக்காரு. யோகி பாபுவ பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட காமெடி வந்து எல்லா படத்திலயும் எப்படி இருக்குமோ, இந்த படத்திலயும் அப்படிதான் இருக்கு. அப்ப நீங்களே எப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. காமெடி அந்த லெவல்ல தான் இருக்கு. கதைய பொறுத்தளவுக்கு என்னன்னா, இப்ப நான் சொன்னதுதான் கதை. பட் இத வந்து காட்சியா பார்க்கிறப்ப, நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். சரி, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, செகண்ட் ஹாஃப்மே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செல்ஃப் எடுக்கவே இல்ல. கடைசி ஒரு 35ல இருந்து 40 நிமிஷம் ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. அதுவும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்ல வந்த விஷயத்த கரெக்ட்டா சொல்லி, அது காட்சி அமைப்போட கொண்டு போனனால, நமக்கு அத ஒன்றி பார்க்க முடியுது. லாஸ்ட் ஒரு 35 டூ 40 மினிட்ஸ். மொத்தத்துல ரொம்ப ஒரு சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப பொறுத்தளவு கடைசி ஒரு 35ல இருந்து 40 நிமிடம் ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்த நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் நீங்க இந்த படத்த பார்க்கலாமா? வேணாமா? அப்படிங்கிறத உங்க கால்.